கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது 2026க்கான குரு பயிற்சி பலன்கள். இதை நமக்கு துல்லியமாக கணிச்சு கொடுக்க நீங்கள் குருஜி வந்திருக்காரு. வணக்கம் குருஜி. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கூறுவது அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இந்த குரு பயிற்சியில் பொதுவான பலன்கள் தான் முதல்ல பார்க்கறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு தன்னுடைய உச்ச வீடான கடகராசியில் இருந்து கொண்டு விருச்சிக ராசியை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக. 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார். எனவே இதற்குண்டான பொது பலன்களை இப்பொழுது பார்ப்போம். பொதுவாகவே கடகராசிக்கு குரு வந்தவுடன் எல்லோருக்குமே நன்மைகள் ஏற்படும். அவருடைய உச்ச வீடாக இருக்கிறபடியால் அவருக்கு வலிமை கூடும். அவருடைய நட்சத்திரம் அதில் இருக்கிறது. பூச நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை தான் பிரகஸ்பதி என்றக்கூடிய தேவகுருவாக விளங்கக்கூடிய குரு பகவானை சொல்லியிருக்கிறது ஜோதிட சாஸ்திரம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் எல்லா மக்களுக்குமே நன்மை வாரி வழங்குவார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. பொதுவாக மக்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கிறது. குரு பார்க்கக்கூடிய நன்மை என்ற வகையிலே அவர் விருச்சிக ராசியை பார்ப்பதனால் செவ்வாய் வீடாக இருக்கிறபடியால் நம் நாட்டு மக்களுக்கு விவசாயம் செழித்து நல்ல உணவு பண்டங்கள் விலை குறைந்து மழை பொழிந்து நல்லவை நடக்க இருக்கிறது. பூமி லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்களுக்காக நல்ல நிலைமை வரப்போகுது. அதில் அவங்க ரொம்ப முன்னேற்றத்தை நோக்கி செல்வார்கள். அதற்கப்புறம் மகர ராசியை பார்ப்பதால் சனி பகவானுடைய ராசியாக சொல்லப்படுவதால் நீதி நேர்மை சத்தியம் தழைத்தோங்க போகிறது. குற்றம் செய்தவர்களுக்கு உடனே தண்டனை கிடைத்துவிடும். நீதி நிலைநாட்டப்படும். சட்டத்துறை நல்ல வளர்ச்சி அடையும். இதெல்லாமே நடக்க போகுது. மக்கள் உழைப்பை நம்பி நல்ல வருமானத்தை ஈட்டி தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வார்கள். இது இல்லாமல் அந்த சனி பகவானுடைய ஆதிக்கமாக இருக்கிறபடியால் அடிமை தொழில் செய்பவர்கள், உழைப்பாளிகள், துப்புரவு தொழிலாளிகள், சுமை தூக்கும் தொழிலாளிகள், இவர்கள் எல்லாருமே அவருக்கு நன்மையான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. நாட்டில் நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும். நல்லவை நடக்கும், கெட்டவை அழியும். இதெல்லாமே சனி பகவானுடைய ராசியை பார்ப்பதால் நடக்க இருக்கிறது. அடுத்ததாக தன்னுடைய சொந்த வீட்டையாகிய மீனராசியை பார்வையிடுகிறார். மீனராசியை பார்வையிடும் பொழுது 9ஆம் பார்வையை பார்வையிடுகிறார். அப்பொழுது மக்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அரசாங்கம் நல்ல வளர்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு நிறைய சலுகைகளை வாரி வழங்குவார்கள். மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். தீய பழக்கங்கள் அடியோடு அழிந்துவிடும். நாட்டில் ஒற்றுமை ஏற்படும். போர் நிறுத்தம் கண்டிப்பாக ஏற்படும். படிப்படியாக போர் நிறுத்தம் குறைஞ்சிடும். இப்போ நாட்டில் சண்டை நடந்துட்டுருக்கு, அதெல்லாமே குறைஞ்சிடும். இனிமேல் மதவாதிகள் ஒன்றிணைவார்கள். ஆன்மீகத்தில் இருப்ப ஒன்றிணைவார்கள். ஆன்மீகம் தழைத்தோங்கும். எல்லா மதமும் சம்மதம் என்ற நிலை ஏற்படும். அனைத்து மத நல்லிணக்கம் ஏற்படும். இதெல்லாமே இந்த குரு பயிற்சி நடக்க போகுது. இது இல்லாமல் இயற்கை பேரிடர்கள் என்று சொல்லும் பொழுது அதிகமான மழை, அதிகமான வெயில், அதிகமான தட்பவெப்பம், அதிகமான சூறை காற்று, புயல், சுனாமி எல்லாமே வர இருக்கிறது. நிலச்சரிவுகள் ஏற்படும். பூமி அதிர்வு ஏற்படும். இதெல்லாமே ஏற்படும். அதிகமான மக்கள் இழப்பும் ஏற்படும். போக்குவரத்து விஷயங்களிலுமே அனைத்து போக்குவரத்துகளிலுமே விபத்துகள் ஏற்பட்டு மக்களுடைய அழிவு நிர்ணயிக்கப்படும். எனவே எச்சரிக்கையாக இருந்து வந்தால் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பொது பலன்களை இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இனி அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்க்க இருக்கிறோம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்குண்டான குரு பயிற்சி பலன் தான் சொல்ல போகிறேன். சந்தோஷமாக இருங்க. ஏன் அப்படி சொல்ல தெரியுமா? இது நாள் வரைக்கும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருந்தார். ஜென்ம குரு வனவாசம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்?
அந்த காலத்தில் ராஜா நாட்டில் ஆண்டுன்னு இருப்பார். நாடாறு மாதம் காடாறு மாதம்னு சொல்லுவாங்க. பாதி நாள் காட்டுக்கு போயிடுவார், தியானம் பண்ணிட்டு வருவார், கொஞ்சம் ஓய்வு எடுத்து வருவார். இது மாதிரிலாம் நடக்கும் அந்த காலத்தில். அதுக்கு தான் அப்படி அந்த வனவாசம்னு சொல்லுவாங்க. ராமர் காட்டுக்கு போனார் இல்லையா, அதுவும் வனவாசம். அதுதான் மெயினாக அவரை வச்சு தான் சொல்கிறது. 14 வருஷம் வனவாசம் செய்தார்னு கேள்விப்பட்டிருப்போம் ராமாயணத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இதுவரை அங்கே இருந்தது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கை கட்டி போட்டாமல் இருந்திருக்கும், எந்த பிரச்சனைகளும் நிறைவேற்ற முடியாமல் இருந்திருக்கும், வர வேண்டிய வருமானம் நின்று இருக்கும், படிக்க வேண்டிய கல்வியில் சுணக்கமாக மந்தமாக இருந்திருப்பீங்க, மற்றவங்களோட உதவி கிடைக்காமல் இருந்திருக்கும். இதெல்லாமே இப்போ கிடைக்க போகுது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். அவர் தனகாரகன். தனகாரகன் தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். பல வழிகளில் வரும். வேலை விஷயத்துலேருந்து வரும், தொழில் விஷயத்துலேருந்து வரும், வியாபாரத்து விஷயத்துலேருந்து வரும், ஷேர் மார்க்கெட்லேருந்து வரும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் நல்ல நிலைமைக்கு வரக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிளானிங் கெப்பாசிட்டி உண்டு. நல்ல பிளான் பண்ணுவாங்க. அதுவும் புதனுடைய ராசி இல்லையா, அதனால் கரெக்டாக அடிப்பாங்க. இதில் போட்டால் ஷேரில் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்லேயும் இப்போ நல்லா உங்களுக்கு வரும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு, ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடம் கொடுக்கல் வாங்கல் தானே. நீங்கள் பணம் கொடுக்கலாம், பணம் வாங்கலாம், ஒன்று போட்டால் 2ஆக வரும், இப்படி தான் வரும். குடும்ப ஸ்தானமும் அதுதானே. அப்போது இதனால் வரைக்கும் குடும்பத்தில் கணவன் ஒரு இடம் போயிருப்பார், நீங்கள் மனைவியோட போயிருப்பாங்க, கணவனுக்கு வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், இவர் தூரமாக இருப்பார், அவங்க தூரமாக இருப்பாங்க. இப்போது 2 பேருமே ஒன்றா ஒரே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவீங்க, இணக்கமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நல்லா ஒன்று கேட்டுங்க, கணவன் மனைவி வாழ்க்கைன்றது தாம்பத்தியம் மட்டுமல்ல, அன்பு இருக்கணும், ஆதரவு இருக்கணும், 4 இடத்துக்கு கூட்டின்னு போகணும், சுற்றி பார்க்கணும், நல்லா உட்காந்து நல்லா சாப்பிடணும், விதவிதமாக சாப்பிடணும், பல வகையான காட்சிகளை கண்டு கழிக்கணும். அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா பொழுதுபோக்கு அம்சம் குறைவாக தான் இருந்தது. இப்போலாம் நிறைய ஏராளம். பீச்சுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், சர்க்கஸ் போகலாம், எக்ஸிபிஷன் போகலாம், நம்ம நினச்ச ஹோட்டலில் போய் சாப்பிடலாம், நம்ம நினச்ச சினிமா படத்தை பார்க்கலாம். இதெல்லாமே மனசு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் தானே, என்டர்டெயின்மெண்ட் தானே. அது இப்போ உங்களுக்கு வரும். அதுதான் இவ்வளோ வழக்கமாக சொன்னேன். அது அப்போ எவ்வளோ சந்தோஷம், அப்போ கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. அடுத்ததாக உங்களுடைய நல்லா கேட்டுங்க, 6ஆம் இடம் 8ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது கடன் வழக்கு பிணி கேட்டதில் கடன் கிடைக்கும். வழக்குகள் இருந்தால் அது இப்போ முடிவுக்கு வந்துடும். ரொம்ப நல்லா இழுத்துன்னு இருக்கும், வாய்தா போட்டுனே இருந்திருப்பாங்க, அதெல்லாமே முடிவுக்கு வந்துடும். எதிரிகள் தொல்லை அறவே அழிஞ்சிடும். மறைமுகமாக எதிரிகள் யாருக்கு தான் எதிரிகள் இல்லை, எல்லாருக்குமே எதிரி உண்டு. நம்ம நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்குமே எதிரி தான் சொல்லுவாங்க. எதிரியாத்த சண்டை தான் வரும். அப்புறம் நம்மளே சமாதானம் பண்ணிட்டா உண்டு, இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி தான் வீட்டுக்கும். அப்போது எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக குறைஞ்சிரும். உங்கள் வீட்டுக்கு தொல்லை பண்ணியிருந்தவங்க அவங்களுக்கு பிரச்சனை வரும். எப்பவுமே எதிரிகளுக்கு ஒரு தொல்லை வந்துட்டால் அவங்க தொல்லை அவங்களுடைய கஷ்டத்தை தான் பார்க்க போயிடுவாங்க. நம்மளை இது வரைக்கும் டார்ச்சர் பண்ணியிருந்தவங்க ஒதுங்கிடுவாங்க. இதுதான் உண்மையான விஷயம். அடுத்த பார்த்திங்கனாக்கா நோய் நொடி இருந்தாலும் சரியாயிடும். மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னடா இது ஒன்று போனால் ஒன்று வருது, நம்மளுக்கு இது தலைவலின்னு போனோம், திடீர்னு பார்த்தா கண் பார்வை குறைவுன்றாங்க, கழுத்து வலின்னு போனோம், திடீர்னு பார்த்தா மூட்டு வலி, இடுப்பு வலி, அது மாதிரிலாம் இருக்குன்றாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுன்றாங்க. இந்த மாதிரிலாம் ஒன்று போனால் இன்னொன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, நம்ம மருத்துவ செலவு நிறைய இருந்துன்னு இருக்கே அப்படின்னு அங்கலாய்த்த மிதுனராசிக்காரர்களுக்கு இனி ட்ரீட்மெண்ட்டால் சௌகரியமாயிடும், உடல் ஆரோக்கியம் வந்துடும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எதிர்பாராத தன லாபம் கிடைக்கும். அதை முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஷேர் மார்க்கெட்டில் போனால் பணம் வரும், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருந்தால் வந்துடும், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருப்பீங்க, அது திடீர்னு வட்டி அதிகமாகி உங்களுக்கு மொத்தமாக வந்து சேரும், பூர்வீக சொத்து கூட வரும், அதுவும் தன லாபம் தான். இதனால் வரைக்கும் தடையாக இருந்திருக்கும். உங்களுடைய மிதுன ராசியில் பிறந்த அப்பாவோடைய சொத்தாக இருக்கலாம், அம்மாவோடைய சொத்தாக இருக்கலாம், இவங்க 2 பேர் சொத்து இல்லைனா கூட தாத்தா சொத்து இருக்கலாம். தாத்தா சொத்து உடனே கிடச்சிரும். அதுக்கு தான் அந்த காலத்தில் தாத்தா சொத்து வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு, பேரனுக்கும் பேத்திக்குமே. அது உடனே இமிடியேட்டாக கிடைக்கக்கூடிய விஷயம் அது. அது மாதிரிலாம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் வரும். தொழிலில் இருந்துக்கிட்டே இன்னொரு தொழிலில் போவீங்க. ஏன்னா உங்கள் ராசி எப்படியுமே ரெட்டப்பட்ட ராசி. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழில் போவீங்க.
ஒரு வியாபாரம் பண்ணிங்கன்னா இன்னொரு வியாபாரத்தை பண்ணுவீங்க. சரி, ஒரு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இன்னொரு உத்தியோகம் பார்ட் டைமாக போவீங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. இருவித மனநிலைன்னு சொல்லுவாங்க, டபுள் மைண்டட். மிதுனராசிக்காரங்களை டபுள் மைண்டட் சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அப்போது சந்தோஷம் தானே. 1க்கு 2 வருமானம் வந்து ஏன் வேணாம், யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அப்போது மிதுனராசிக்காரர்கள் இந்த வகையெல்லாம் வரப்போகுது. உங்கள் ராசியாதிபதி புதன்றனால புதன்கிழமை பெருமாளையும் வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி வணங்கி வழிபட்டு வர வேண்டும். நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். துணிமணி எடுத்து கொடுங்க. உங்கள் ராசிக்கு உண்டான பரிகாரம் தான். ஏழை ஏழுகளுக்கு நல்லா பார்த்துருப்பீங்க, தீஞ்ச துணி போட்டிருப்பாங்க. வேட்டி வாங்கி கொடுங்க, புடவை வாங்கி கொடுங்க. இதுக்கு ஒரு படி மேலே போய் அவங்களுக்கு தைத்த துணிமணிகள் ரெடிமேட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது கூட வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம என்ன அடிக்கடியாக வாங்கி தர போகிறோம்? எப்போயோ ஒரு தடவை வாங்கி தர போகிறோம். அது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் உங்கள் ராசிக்கு உண்டான பரிகாரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்க போகுது. போட்ட திட்டங்கள் எல்லாமே வெற்றியடை போகிறீங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.